நானும் சின்ன வயசுல இருந்து படிச்சிட்டு இருக்கிற குறள் தான். படிக்க படிக்க பொருள் விரிய விரிய உடம்பு சிலிர்க்குதுங்க. என்ன மாதிரியான பொருளை சொல்லிட்டு போயிருக்கிறான் இவன்? இந்த ஐயன் என்பவன் யார்? என் தாத்தா இல்ல, என் அப்பாவை பெற்றவன், என் அம்மாவை பெற்றவன். என் தாத்தன் தானே ஐயன். ஐயன்னாலே தாத்தா தானே. பாருங்க, நான் இப்ப சொல்லுவேன், நீங்க திருப்பி சொல்லுவீங்க. தீயினால் நான் எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறவ, காட்சிப்படுத்தி பார்க்கிறேன். தீ சுடுது, புண் வருது, புண் ஆறுது, ஆனா வடு ஆறல இல்லையா? தீயினால் சுட்ட புண் உள் ஆறும். உள்ள ஆறிடுச்சு புண், வெளியில ஆறல. ஆறாததற்கு பேர் வடு. இப்போ ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோயேன், அந்த சொல்லிட்டு போயிட்டான், யார் கண்ணுக்கும் தெரியல, ஆறிடுச்சு, ஆனா உள்ள அப்படியே காயமா இருக்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், வெளியில் தான் வடு. ஆனால் யாரேனும் ஒரு தீய சொன்னால் அது ஆறியது போல் தெரியும், ஆனால் ஆறாத வடுவாக அது ஆழ் மனதில் நிற்கும் என்று எழுதிக்கிட்டு போனான் வள்ளுவன். ஆனா அதை படிக்கும் பொழுது எனக்கு புதுசா ஒரு விஷயம் தோணுச்சு. ஆறாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால். அப்ப கூட ஒன்னும் தலை தட்டலையே, அது என்ன ஆறாதே? அந்த ஏகாரத்துக்கு என்ன அர்த்தம்? நீ மறந்துடலாண்டா நீ சொன்னத, அந்த மனசு மறக்க மாட்டேங்குதுடா. ஆறாதே. இங்கதான் குறள் என் பக்கத்தில் வந்து நிற்கிறது. என் சொல்லை கவனமாக நான் பயன்படுத்த என்னை தூண்டுகிறது.